சஃபியா ட்ரேடர்ஸ் புத்தக நிலையத்தின் வாராந்திர நூல் அறிமுகத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். இந்த வாரம் நமது நூல் அறிமுகத்தில் இடம்பெறப் போவது இரண்டு நூல்களும் ஒரு ஆளுமையை பற்றி பேசுகின்றன. சமூக சீர்திருத்தவாதி, கல்வியாளர், வழக்கறிஞர், அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, சமூக நீதி போராளி, ஒடுக்கப்பட்டோர், அநீதி இழைக்கப்பட்டோர், அடக்குமுறைக்கு ஆட்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினரின் ஆதர்ச நாயகன் என்று பன்முகம் கொண்ட ஒரு ஆளுமை பழனி பாபா. பழனி பாபா வாழ்வும் போராட்டமும், பழனி பாபா ஏடும் எழுத்தும். இது ஒரு நூல் அறிமுக காணொளி என்பதையும் தாண்டி இந்த நூல்கள் யாரை பற்றி பேசுகின்றனவோ அவருடைய சுருக்கமான வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு காணொளியாக இது பார்வையாளர்கள் அணுகலாம். காணொளிக்குள் செல்வதற்கு முன்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து பழனி பாபா. அவருடைய பெயரிலேயே அவர் எந்த ஊரை சேர்ந்தவராக இருப்பார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். பழனிக்கு பக்கத்தில் உள்ள ஆயக்குடி. இந்த ஆயக்குடி ஜமீன் 1800களில் திவாலான சூழலில் இந்த ஜமீனுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அன்றைய ஆங்கிலேய அரசு ஏலம் விட்டது. சொத்துக்கள் என்றால் ஏறக்குறைய 150 ஏக்கர் நிலம் உட்பட இதர சொத்துக்களை எல்லாம் சேர்த்து பல 100 கோடிகளை தாண்டும். இந்த சொத்துக்களை ஏலம் எடுத்தது அன்றைய ஆயக்குடியின் முதலாளி குடும்பம். அதாவது பழனியிலிருந்து ஏறக்குறைய ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புது ஆயக்குடி என்கிற ஊரில் இருந்த முதலாளி குடும்பம் இந்த சொத்துக்களை ஏலம் எடுத்தது. இந்த முதலாளி குடும்பத்தின் நிலைமை ஏறக்குறைய 80-90 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், நகை வியாபாரம், காப்பி எஸ்டேட், பலசரக்கு வியாபாரம் என்று பல வியாபாரங்களினூடாக அபரிமிதமான பொருளாதாரம் புழங்கிக் கொண்டிருந்த ஒரு குடும்பம் தான் இந்த முதலாளி குடும்பம். பங்களா வீடுகள் என்று எந்த அளவுக்கு எனில், பழனியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களை சார்ந்த மக்களுக்கு குடிநீரை வழங்கக்கூடிய வரதமா நதி அணை கட்டுவதற்கு ஏறக்குறைய 110 ஏக்கர் நிலம் வழங்கியதே இந்த முதலாளி குடும்பம் தான். மட்டுமல்லாமல் பழனியின் பேரூராட்சி கட்டிடம் கட்டுவதற்கும் தங்களுடைய நிலத்தை வழங்கியது இந்த முதலாளி குடும்பம் தான் என்று கூறப்படுகிறது. யார் இந்த முதலாளி குடும்பம்? எதற்காக இந்த முதலாளி குடும்பத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால், இந்த முதலாளி குடும்பத்தில் வாரிசாக பிறந்தவர் தான் பழனி பாபா. அடிப்படையில் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தை பெயர் முகமது அலி, தாயார் பெயர் கதீஜா பீவி. அவருடைய இயற்பெயர் அகமது அலி. அவருக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் 6 பேர். 3 சகோதரர்கள், 3 சகோதரிகள் என்று 6 பேர். அவர் அடிப்படையில் அவருடைய பள்ளி படிப்பை நீலகிரி மாவட்டம், அவருடைய சொந்த ஊர் நீலகிரி மாவட்டம் குன்னூர், அங்குதான் அவர் பிறந்தார், அவர் வளர்ந்தார். அங்குள்ள சென்ட் ஜோசப் கான்வென்ட்டில் தான் அவருடைய பள்ளி படிப்பு ஆரம்பமாகிறது. அதன் பின்னர் தாய் தந்தையரின் மரணத்திற்கு பிறகு தன்னுடைய தாய் ஊரான புது ஆயக்குடிக்கு இடம்பெயர்ந்து வருகிறார். இங்கே தனது 9ஆம் வகுப்பை 10ஆம் வகுப்பை நிறைவு செய்கிறார். அதன் பின்னர் பியூசிக்கு பிறகு BA ஆங்கில இலக்கியம் இவற்றை பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் கலை கல்லூரியில் நிறைவு செய்கிறார். அதன் பின்னர் பெங்களூருவுக்கு செல்கிறார். பெங்களூருவுக்கு சென்று அட்வொகேட், வழக்கறிஞர் பட்டப்படிப்பை LLBயை நிறைவு செய்கிறார். இந்த வழக்கறிஞர் பட்டப்படிப்பிலேயே இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம், அதன் பின்னர் முனைவர் பட்டத்தை 3 முனைவர் பட்டத்தை பெற்றிருப்பதாக அவரே தனது ஒரு உரையில் ஒத்துக்கொள்கிறார். அதாவது 3 டாக்டரேட், அந்த வழக்கறிஞர் துறையில் 3 முறை டாக்டரேட் பட்டம் பெற்றிருப்பதாக அவரே சொல்கிறார். அதன் பின்னர் இந்திய தலைநகர் டெல்லிக்கு செல்கிறார். அங்கே இருந்து MA பொலிட்டிக்கல் சயின்ஸ், அறிவியல் அரசியலில் MA பட்டம் பெறுகிறார். அதன் பின்னர் வெளிநாடுகளில் சில ஆண்டுகள் தங்கியிருந்ததாக அவரோடு இருந்த அவரது மாமனார் தெரிவிக்கிறார். அதாவது வெளிநாடுகளில் இருந்ததாக. வெளிநாடுகள் என்றால் முக்கியமாக அவருடைய பழனி பாபாவின் வாக்குமூலத்தின்படி சொல்வதாக இருந்தால், லண்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்ததாக அவரே சொல்கிறார். ஆனால் அந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை நிறைவு செய்யவில்லை, அதற்கான ஆய்வேடை சமர்ப்பிக்கவில்லை என்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார். ஆக அவருடைய இந்த கல்வி பின்புலத்தை பார்த்தால் அதுவே பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். அதன் பின்னர் இந்தியா திரும்பிய அவர் இவ்வளவு, அதாவது ஆங்கில இலக்கியம், BA ஆங்கில இலக்கியம், MA அரசியல் அறிவியல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், வழக்கறிஞராக இத்தனை கல்வி பின்புலம் இருந்தாலும் தொழில்முறையாக ஒரு தொழிலாக அவர் வரித்து கொண்டது பார்த்தீர்கள் என்றால் வழக்கறிஞர் பணியைத்தான். அவர் வழக்கறிஞராக பணியாற்றுகிறார்.
அவர் அவர் தெரிவு செய்து கொண்ட, அவர் வரித்து கொண்ட அந்த தொழில் அவர் நிபுணராக இருந்திருக்கிறார். சட்டத்தை ஏறக்குறைய கரைத்து குடித்தவர் என்றே சொல்லலாம். எதை வைத்து நான் இதை சொல்கிறேன் என்றால், இது ஒரு மூன்றாவது நபர்களுடைய வாக்குமூலத்தில் இருந்து அல்ல, அவருடைய உரைகளில் இருந்தும் அவர் மீது போடப்பட்ட வழக்குகளை அவர் எப்படி கையாண்டார், எப்படி அதை உடைத்தார், எப்படி அதிலிருந்து வெளியில் வந்தார் என்பதிலிருந்தும், அவர் எந்தெந்த சில வழக்குகளுக்கு வாதாடி இருப்பார் நேரடியாக, அந்த வழக்குகளில் இருந்தும் தெரிய வருவது என்னவென்றால், வாத திறமையிலும் சரி, தர்க்க ரீதியாக விவகாரங்களை கட்டுடைப்பதிலும் சரி, தர்க்கங்களை பகுத்தறிவு ரீதியிலே ஆதாரங்களை முன்வைப்பதிலும் சரி, சட்டங்களை விரல் நுனியில் வைத்திருப்பதிலும் சரி, அவருடைய துறையில் அவர் பாண்டித்தியம் கொண்டவராக, நிபுணராக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். மட்டுமல்லாமல் அவர் தனக்கு கீழே ஏறக்குறைய 120க்கும் அதிகமான ஜூனியர் வழக்கறிஞரை வைத்திருந்ததாகவும் ஆதாரபூர்வமான தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் அவருடைய வழக்குக்கு அவரே தான் நேரிலே வாதாடுவார் என்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. ஏறக்குறைய எல்லோராலும் இத்தனை ஜூனியர் வழக்கறிஞரை வைத்துக் கொள்ள முடியாது. வைத்திருந்தவர்கள் வெகு சிலரே, அதில் ஒருவர் பழனி பாபா. என்றாலும் அவருடைய வழக்குக்கு அவரே தான் வாதாடுவார். இதை அவரே தன்னுடைய ஒரு உரையில் ஒத்துக்கொள்கிறார். பல சட்ட ரீதியாக அதிகாரம் படைத்தவர்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில், அல்லது முக்கியமான முடிவுகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முக்கியமான விவகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய தேசிய நலன் சார்ந்த சில முக்கியமான சட்ட ரீதியான முடிவுகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு மூத்த வழக்கறிஞர்கள், முக்கியமான சட்ட நிபுணர்கள் எல்லாம் கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வரும் அந்த குழுவில் இவர் ஒரு முக்கியமான நபராக இருந்தார் என்று அவரே ஒரு உரையில் ஒத்துக்கொள்கிறார். I am one of the main legal authorities in this country. நான் ஒரு முக்கியமான சட்ட ரீதியான அதிகாரம் படைத்தவன் என்பதாக. இந்தியாவுக்கு திரும்பி வழக்கறிஞர் தொழிலில் ஒரு புறம் இயங்கிக் கொண்டிருந்தாலும், மற்றொரு புறத்தில் தமிழக அளவிலும் சரி, தேசிய அளவிலும் சரி, சர்வதேச அளவிலும் சரி, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், நாட்டின் முக்கிய அமைச்சர்கள், பிற நாடுகளின் முக்கிய அமைச்சர்கள், இந்தியாவின் பிரதம மந்திரி, அமைச்சர்கள், தமிழகத்தின் முதலமைச்சர், இப்படி முக்கியமான ஆளுமைகள், பிரமுகர்களோடு அவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது. இந்த காலகட்டத்தில் அவர் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சில பங்களிப்புகளை அரசாங்கம் சாராத பிற மக்களிடம் இருந்து தான் வாங்கி கொடுக்காத, தானாக முன்வந்து பங்களித்த பங்களிப்புகள், பொருளாதார பங்களிப்புகள் என்று சில விஷயங்களை பட்டியலிடலாம். அதில் முதல் விஷயம் 1978ஆம் ஆண்டு, அதாவது பழனி பாபா தனது கல்வி பயணங்களை எல்லாம், டெல்லி பயணம், வெளியூர் பயணம், வெளிநாடுகள் பயணம் எல்லாம் முடித்துவிட்டு ஊரில் இருக்கும் சூழலில், அந்த வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சூழலில் ஒரு வெள்ளம் ஏற்படுகிறது. மிகப்பெரிய வெள்ளம், மிகப்பெரிய 1978ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுகிறது. இந்த பெருவெள்ளத்திற்கு நிவாரணமாக பழனி பாபா கொடுத்த தொகை 78 லட்சம் ரூபாய். பழனி பாபா தன்னுடைய தொகையாக யாரிடமிருந்தும் கலெக்ஷன் செய்து கொடுக்கவில்லை, பேரிடம் வெளிநாட்டில் இருந்து நிதியாக பெற்றுக் கொடுக்கவில்லை. தன்னுடைய கையில் இருந்து அவர் கொடுத்த தொகை 78 லட்சம் ரூபாய். 1978, கிட்டத்தட்ட 42 வருடங்களுக்கு முன்னால் 2000 ரூபாயை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய தொகை. இப்பொழுது 2000 ரூபாய் கொடுப்பதற்கும் அப்பொழுது கொடுப்பதற்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படி என்றால் 78 லட்சம் ரூபாய்க்கான இன்றைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். இதை அன்றைய 1979ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அப்பொழுது அண்ணா பத்திரிகையில் வெளிவந்த செய்தி நான் இப்பொழுது சொல்லும் தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறது. பழனி பாபா கொடுத்த தொகையை தாண்டி இந்த வெள்ள நிவாரண நிதிக்கு எவரும் இவ்வளவு தொகை கொடுக்கவில்லை, இதைவிட அதிகமாக ஒருவர் கூட கொடுக்கவில்லை என்பதாக. இது ஒன்று. மற்றொன்று, 1978 இருந்து ஒரு 6 வருடங்கள் கழித்து அன்றைய இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவரை கொன்றது ஒரு சீக்கியன் என்ற ரீதியில் இந்தியா முழுக்க சீக்கியர்கள் குறிவைத்து வேட்டையாடப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த சீக்கியர்களை அரசாங்கத்தின் ஆணையின் பேரில், கட்டளையின் பேரில் காவல்துறை கடுமையாக ஒடுக்குகிறது. அவர்கள் வீடு புகுந்து உடைமைகளை சூறையாடுவது, பொருட்சேதங்களை ஏற்படுத்துவது, அவர்களை தாக்கி பாதிப்புகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட சில வேலைகளில் ஈடுபடுகிறது அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில். இந்த நேரத்தில் அந்த சீக்கியர்களை ஒட்டுமொத்தமாக
அழைத்து கொண்டு சென்று தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் பாதுகாப்பாக வைத்து அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுத்தவர் பழனி பாபா. அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீது அநீதி இழைக்கப்படுகிறது என்கிற ரீதியில் மட்டுமல்லாமல் அந்த சீக்கியர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு உரிய நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ரீதியில் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடுத்து அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை பெற்று தந்தவரும் பழனி பாபா தான். இதை அந்த சீக்கியர்கள் இதற்கு கைமாறாக இவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக தங்களுடைய பஞ்சாபிற்கு சென்று சீக்கிய மதத்தின் மிகப்பெரிய குருநாதருக்கோ அல்லது மத தலைவருக்கோ செய்ய வேண்டிய அந்த மரியாதையை பழனி பாபாவுக்கு செய்ததாக சிக் ரிவ்யூ என்ற பத்திரிகையில் அவர்களே வெளியிட்டார்கள் இந்த செய்தியை. அதாவது பெண்களை படுக்க வைத்து அவர்களுடைய தலைமுடியை தரையில் விரித்து அந்த தலைமுடியின் மீது பழனி பாபாவை நடக்க செய்தார்கள் சீக்கியர்கள் என்பதை சிக் ரிவ்யூ என்ற பத்திரிகை பதிவு செய்கிறது. ஆக இது அவருடைய மற்றொரு பங்களிப்பு. ஒடுக்கப்பட்டோர், நசுக்கப்பட்டோர், ஓரம் கட்டப்பட்டோர், அநீதி இழைக்கப்பட்டோர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தானாகவே சென்று தன்னுடைய பொருட்களை செலவழித்து தன்னுடைய உழைப்பை மூலதனமாக்கி உதவி செய்பவர் பழனி பாபா என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம். மட்டுமல்லாமல் தன்னுடைய 18 வயதில், அதாவது 1960களில் தன்னுடைய சொந்த செலவில் தொழுநோயாளிகளுக்கென்று இல்லம் அமைத்தவர். ஏறக்குறைய 12,000 தொழுநோயாளிகளுக்கான அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு இல்லம் அமைத்து அவர்களை வைத்து பராமரிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தவர் பழனி பாபா. 18 வயது. இது ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு முதலமைச்சராக ஆன எம்ஜிஆர் இந்த நிகழ்வை குறிப்பிட்டு இப்படிப்பட்ட ஒரு சேவை மனப்பான்மை தான் பழனி பாபாவுடன் என்னை நெருக்கமாக்கியது என்பதாக குறிப்பிடுகிறார். இது சட்டமன்ற நடவடிக்கையை குறித்து வைப்பதற்கான அந்த குறிப்பேட்டில் இந்த எம்ஜிஆருடைய இந்த வாக்குமூலம், இந்த உண்மை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி சொன்னது மட்டுமல்லாமல் 1972ஆம் ஆண்டில் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி சர்வீஸ் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதனூடாக பலருக்கு கல்வி கிடைப்பதற்கு, கல்வி அறிவு கிட்டுவதற்கு வழிவகை செய்தவர் பழனி பாபா. அந்த அமைப்பினூடாக கல்வி பயின்று அதன் மூலமாக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் சென்று கல்வி பயில்வதற்கு, பல பட்டப்படிப்பு படிப்பதற்கு, மேற்படிப்பு படிப்பதற்கு வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தவர் பழனி பாபா. அதன் மூலமாக பயனடைந்தவர்கள் பலர். அதில் முக்கியமானவர்கள் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிதி அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம், இன்னொன்று அதிமுகவின் சபாநாயகராக இருந்த தம்பிதுரை. இவர்கள் எல்லாம் அதில் படித்து வெளியேறி பின்னர் மேற்படிப்பு படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். மட்டுமல்லாமல் ஆண்டவர் தொழிற்பயிற்சி மையம் என்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு தொழில் கல்வி நிறுவனத்தை தொடங்கி அங்கே முழுக்க தனவந்தர்கள், பணக்காரர்களுக்கு சீட்டு கிடையாது. முழுக்க தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், தலித் வகுப்பை சார்ந்தவர்கள் ஆகிய மாணவர்களுக்கு மட்டுமே அங்கே சீட்டு. இவர்கள் தங்கி படிப்பதற்கு ஆன அனைத்து வசதிகளையும் சௌகரியங்களையும் செய்து கொடுத்தவர் பழனி பாபா. இதை செல்வந்தர்கள், பெருமுதலைகள், முதலாளிகள், வணிகர்கள் ஆகியோரின் துணையோடு அல்லாமல் அரசாங்கத்தின் உதவியை கூட, நிதி உதவியை கூட நாடாமல் தன்னுடைய நிலத்தில் விளைந்த விளைபொருட்களினூடாக கிடைத்த பொருளாதாரத்தை கொண்டு அந்த நிறுவனத்தை தன்னுடைய சொந்த செலவில் நடத்தி வந்தவர் பழனி பாபா. இதன் மூலமாக பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், தலித்துகள் ஆகிய சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு வழிவகை செய்தவர், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் பழனி பாபா. இந்த காலகட்டத்தில் அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மூக்கையா தேவர் என்பவருடன் பழனி பாபாவிற்கு நெருங்கிய நட்பு ஏற்படுகிறது. முத்துராமலிங்க தேவர் தொடங்கிய ஃபார்வர்ட் பிளாக், அதாவது காந்தியை எதிர்த்து முத்துராமலிங்க தேவர் இங்கு தமிழகத்தில் தொடங்கிய ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியின் அப்போதைய தலைவராக இருந்த மூக்கையா தேவர், இவருடன் பழனி பாபாவிற்கு நெருங்கிய நட்பு ஏற்படுகிறது. எந்த அளவுக்கெனில் அந்த முக்குளத்து சமூகம் சார்பில் நடத்தப்பட்ட முக்குள முரசு என்ற பத்திரிகையை பழனி பாபா தானே தொடர்ந்து நடத்தியதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. அன்றைய தேதியில் குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழ் கள்ளர் மரபினர் சிறைபிடித்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை விலைக்கு வாங்கி அதில் முத்துராமலிங்க தேவர் பேரில் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து
அந்த இடத்தில் கல்லூரி கட்ட உதவியவர் பழனி பாபா. கல்லூரி கட்டுவது என்றால் அந்த கல்லூரியின் பிரதான நோக்கம் முக்குலத்து சமூகத்தை சார்ந்த பள்ளிப்படிப்பில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்து வெளியேறும் மாணவர்களை அதில் சேர்த்து அவர்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கல்லூரி கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய் தனது பணத்தை கொடுத்து உதவியவர் பழனி பாபா. அன்றைக்கு 1970களில் இது. இந்த மூக்கையா தேவர் மூலமாகத்தான் பழனி பாபாவிற்கு எம்ஜிஆருடன் அறிமுகம் ஏற்படுகிறது. இவர்தான் எம்ஜிஆரை அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அதிலிருந்து பல ஆண்டுகள் எம்ஜிஆரின் தனிப்பட்ட ஆலோசகராகவும் எம்ஜிஆரின் அதிகாரப்பூர்வ வழக்கறிஞராகவும் செயல்பட்டு வந்தவர் பழனி பாபா. எந்த அளவுக்கு எம்ஜிஆருடன் நெருக்கமாக இருந்தார் என்றால், பழனி பாபாவிற்கு பிரதம மந்திரி, அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அவரது மகன் ராஜீவ் காந்தியும் பழனி பாபாவும் நெருங்கிய தோழர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் அன்றைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்திக்கு எம்ஜிஆரை அறிமுகம் செய்து வைப்பதே யார் என்று பார்த்தீர்கள் என்றால் பழனி பாபா தான். எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர், எம்ஜிஆரின் அதிகாரப்பூர்வ வழக்கறிஞராக இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டு என்ற ஆலோசனையை வழங்கியதும் பழனி பாபா தான் என்பதாக கூறப்படுகிறது. இம்மாதிரியான பல ஆலோசனைகளை, பல அரசாங்கத்தின் பல கொள்கை முடிவுகளை, பல சட்ட நுணுக்கங்களை, சட்டம் சம்பந்தமான பல அறிவுரைகளை எம்ஜிஆருக்கு வழங்கி கொண்டு அவருடனேயே இருந்தவர் பழனி பாபா. இன்னொன்று, எம்ஜிஆருடன் அவர் தொடர்ந்து தனது அணுக்கத்தை பேணி வந்ததற்கான முக்கியமான காரணம் சமூகம். தமிழக முஸ்லிம்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழக முஸ்லிம்களின் அடிப்படை ஜீவாதார உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், அவர்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கும் அவர்களுடைய மதத்தை முழுமையாக பின்பற்றுவதற்கும் உரிய பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் எம்ஜிஆருடன் மிகவும் அணுக்கமாகவே இருந்து வந்தார். ஆனால் இது எப்பொழுது வரை என்றால் 1980களில் மிகப்பெரிய ஒரு மத மாற்றம் ஏற்படுகிறது. மீனாட்சிபுரம் என்ற ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்து மக்கள் இந்து மதத்தில் உள்ள அந்த தீண்டாமையின் காரணமாக அவர்கள் ஒட்டுமொத்தமாக மதம் மாறுகிறார்கள், இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். ஒரு சமத்துவம் தேவைப்பட்டு, சமூக நீதி தேவைப்பட்டு, இந்த சூழலில் தான் RSSஇன் தமிழக முகம் வெளிவருகிறது. RSS தமிழகத்தில் பல்வேறு பேர்களில் உலாவரத் தொடங்கின ஒரு காலகட்டம் என்றும் சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு இயக்கம் துளிர்த்தது என்றால் அது இந்து முன்னணி. ராமகோபாலன் தலைமையில் உருவாகிய இந்து முன்னணி என்ற இயக்கம் அது அப்பொழுதுதான் உருவாகிறது. அதன் பின்னர் தான் 1980களின் ஆரம்பத்தில் எல்லாம் தமிழகத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கும் பகுதிகளில் எல்லாம் மத கலவரங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. 1-2 அல்ல, தொடர்ந்து பல மத கலவரங்கள் நடக்கிறது. 1980 மீனாட்சிபுரம் மதம் மாற்றத்திற்கு பிறகுதான் இந்த பிள்ளையார் ஊர்வலம் என்ற ஒரு விஷயமே உள்ளே வருகிறது. அதற்கு முன்னர் எந்த பதிவுகளிலும் வரலாற்று தரவுகளிலும் பிள்ளையார் ஊர்வலம் நடைபெற்றதாக தகவல்கள், கலவரம் நடைபெற்றதாகவெல்லாம் தகவல்கள் இல்லை. பிள்ளையார் ஊர்வலம் என்ற ஒரு விஷயம் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதே அதன் பிறகுதான். அதேபோல் ராமகோபாலன் தலைமையில் இந்து முன்னணி வெகு தீவிரமாக அந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை, RSSஇன் இந்துத்துவ சித்தாந்தத்தை தமிழக அளவில் முன்னெடுத்து செல்ல தொடங்கியதும் அதன் பிறகுதான். இப்பொழுது எம்ஜிஆரின் அந்த ஆரிய முகம், பார்ப்பனிய முகம் வெளிப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் லீக் இருப்பது போன்று இந்துக்களுக்கு இந்து முன்னணி என்பது கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது போன்ற உத்தரவாதத்தை, லைசன்ஸை இந்து முன்னணிக்கு அவர் வழங்கியதன் விளைவாக பழனி பாபா எம்ஜிஆரோடு கருத்து முரண்பட்டு பிணக்கு ஏற்பட்டு அவரிடத்தில் இருந்து தன்னை தூரப்படுத்திக் கொள்கிறார். எம்ஜிஆருடனான தனது ஒட்டுமொத்த உறவு முறையையும் துண்டித்துக் கொள்கிறார். பழனி பாபாவின் அரசியல் பயணத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் ஒரு 2 முக்கியமான தகவல்களை இங்கே கூறிவிட்டு கடந்து செல்லலாம். பழனி பாபா என்ற பெயர் எப்பொழுது எப்படி வந்தது அவருக்கு என்ற கேள்வி பலருக்கும், என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். அவரது இயற்பெயர் ஏனென்றால் அகமது அலி. அவர் ஏற்கனவே நான் இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளேன். அவர் வெளிநாட்டு பயணங்கள், கல்வி பயணங்களை எல்லாம் முடித்துவிட்டு தமிழகம் திரும்பிய பொழுது மூக்கையா தேவருடன் ஏற்பட்ட நட்பை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அந்த மூக்கையா தேவர் தான் அவரை ஏனையோருக்கு அறிமுகம் செய்து வைக்கும் பொழுது பாபா என்பதாக அறிமுகம் செய்து வைப்பாராம். அவரது தாடி, அவரது வெளித்தோற்றம், அவர் அணிந்திருக்கும் அங்கி, அவரது ஒட்டுமொத்த பாணியும், அந்த ஆடை அணிந்திருக்கும் பாணி அனைத்தும் இந்த பாபா என்ற பெயரை அரண் செய்த வண்ணம் இருந்தன. ஆக அந்த பெயர் அவருக்கு கச்சிதமாக பொருந்தி போய்விட்டது என்றே சொல்ல வேண்டும். அதுபோல் இவர் தன்னை பிறருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் பொழுது தன்னுடைய ஊர் பெயருடன் சேர்த்து அறிமுகப்படுத்துவாராம் தன்னை. அதாவது பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புது ஆயக்குடி என்று
தன்னுடைய ஊரை இவர் குறிப்பிடுவாராம். ஆக பழனி பாபா இரண்டும் சேர்ந்து பழனி பாபாவாக உருமாறுகிறது. காலப்போக்கில் இந்த பெயரே நிரந்தரமாக அவரது பெயராக நிலைத்து விடுகிறது. ஆனால் அவரை பழனி பாபா என்று மேடையில் முதலாக அறிமுகப்படுத்தியது முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி என்பதாக தகவல் இருக்கிறது. இன்னொன்று, அவர் முதலில் அவர் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவர் முதலில் பேசிய மேடை பேச்சு என்பது எங்கே பேசினார், யார் அவருக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்று பார்த்தால், நான் ஏற்கனவே சொன்னது போல் 1980களில் நடந்த அந்த மீனாட்சிபுரம் மத மாற்ற சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கலவரங்கள் வெடிக்கின்றன. அதன் நீட்சியாக புது ஆயக்குடி, பழனி பாபாவின் ஊரான புது ஆயக்குடியிலும் கலவரங்கள் நடக்கின்றன. இந்த கலவரத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டார், தாக்கமடைந்தார் பழனி பாபா. இந்த சூழலில் 1980களில் முஸ்லீம் லீக் அவருக்கு மேடையில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆக அவர் முதலில் முஸ்லிம் லீக் சார்பாக மேடையில் தனது கன்னி பேச்சை உதிர்க்கிறார். இது 1980களில். அன்றிலிருந்து அவர் மரணிக்கும் வரை ஏறக்குறைய 17 ஆண்டுகள் 13,000க்கும் மேல் மேடை பேச்சுகள் பேசியிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இதிலிருந்தே அவர் எப்படிப்பட்ட பேச்சாளராக இருந்திருப்பார், அவருடைய வினைத்திறன், பேச்சுத்திறன், அவருடைய அந்த ஊக்கம் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்பதை உங்களால் ஊகிக்க முடிந்திருக்கும். அதுபோல் இஸ்லாமிய சமூகத்துக்காகவே அவர் அரசியல் கட்சி தலைவர்களை ஆதரித்தார், பல்வேறு அரசியல் கட்சிகளை மாற்றினார், கட்சி தலைவர்களோடு தோழமை பாராட்டிய தலைவர்களோடு எதிர்ப்பை பாராட்டினார், அவர்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்தார். எல்லாம் இஸ்லாமிய சமூகத்துக்காகவே அவர் செய்தது. இதன் விளைவாக அரசியல் கட்சி தலைவர்களும் முதலமைச்சராக இருந்தவர்களும் அவர் மீது பல்வேறு வழக்குகளை தொடுத்தனர். இந்த அளவுக்கெனில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் காலகட்டத்தில் 2 தேசிய பாதுகாப்பு சட்டமும் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டும், அதன் பின்னர் 1991 96 வரை ஆட்சி செய்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் காலகட்டத்தில் ஒரு முறை தேசிய பாதுகாப்பு சட்டமும் அவர் மீது பாய்ந்தது. அதையும் தாண்டி ஒரு தடவை தடா சட்டத்தின் கீழ் கூட ஒரு முறை கைது செய்யப்பட்டதாக கூட தகவல் இருக்கிறது. ஆனால் தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படவில்லை என்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு முன்னால் சட்ட ரீதியாக அவர் அந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் 25 ஆண்டுகால 30 ஆண்டுகால போராட்ட வாழ்க்கையில் சிறைக்கு செல்வதும் வருவதும் ஒரு வாடிக்கையாகவே இருந்தது என்று சொல்லலாம். எந்த அளவுக்கு எனில் ஏறக்குறை 230க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது போடப்பட்டன. அதில் 125க்கும் மேற்பட்ட தடவை அவர் சிறைக்கு சென்று வந்திருக்கிறார். இதில் இம்மாதிரியான ஒரு சூழலில் சிறைக்கு செல்வதும் வருவதும் வாடிக்கையாகவே இருந்த ஒரு சூழலில் வெளியில் இருந்து வரக்கூடிய மிரட்டல்களும் அழுத்தங்களும், பொய் வழக்குகள் பற்றிய அச்சமும், அதிகார வர்க்கத்தின் மிரட்டல்களும், சிறைக்கு செல்வது பற்றியான அந்த அச்சங்களும், சட்ட ரீதியாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை சார்ந்த அச்சங்களும் அவருக்கு துளியளவு இல்லாமல் இருந்தது என்றே சொல்ல வேண்டும். ஆக அவர் மீது எப்பேற்பட்ட வழக்கு தொடுத்தாலும் அதற்கு அவரே வாதாடி அந்த வழக்கில் வெற்றி பெறக்கூடியவராகவும் இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் மீது போடப்பட்ட வழக்குகளில் ஒன்றில் கூட அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை என்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய வாத திறமையாலும் தன்னுடைய அந்த சட்டத்துறையில் தனக்கு இருக்கும் அனுபவத்தாலும் திறமையாலும் அறிவாலும் இலகுவாக உடைக்கக்கூடியவராக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுபோல் பழனி பாபாவை இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க வைத்த பல நிகழ்வுகளில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் மீது போடப்பட்ட வழக்கு. என்ன வழக்கு என்றால், அவர் ஒரு பார்ப்பனர். ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அவர் திருப்பதி கோயிலுக்கு தன்னுடைய மத நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வண்ணம் திருப்பதி கோயிலுக்கு தொடர்ச்சியாக ஒரு தடவை 2 தடவை அல்ல, தொடர்ச்சியாக போவதும் வருவதுமாக இருந்து கொண்டிருந்தார். பதவியில் இருக்கும் பொழுது, அதுவும் அரசாங்க செலவில் மக்கள் பணத்தில் போவதும் வருவதுமாக இருந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த பழனி பாபா, அதெப்படி உங்கள் தனிப்பட்ட மத நம்பிக்கையை நீங்கள் நிறைவேற்றலாம், அதில் எந்த குற்றமும் இல்லை, ஆனால் அதை உங்கள் செலவில் தான் நிறைவேற்ற வேண்டும், அதை எப்படி நீங்கள் அரசாங்க செலவில், அதுவும் இத்தனை தடவை இவ்வளவு கோடி ரூபாய் செலவழித்து நீங்கள் போவதும் வருவதுமாக இருக்கிறீர்கள், இது அரசாங்கத்தின் பணம், மக்கள் பணம், ஆகவே இந்த பணத்தை நீங்கள் அரசாங்கத்திற்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மீது ஒரு வழக்கு தொடுக்கிறார் பழனி பாபா. இந்த வழக்கு தான் இன்னும் ஒரு சில முக்கியமான சம்பவங்களோடு சேர்த்து பழனி பாபாவை இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க வைத்தது. யார் இந்த பழனி பாபா என்பதாக
அதன் விளைவாக என்ன ஆயிற்று என்றால் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டு அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமனின் சொத்துக்களை முடக்கியது. அதை பழனி பாபாவை கூட தன்னுடைய ஒரு உரையில் குறிப்பிடுகிறார். முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமனின் சொத்துக்களை இன்று வரையில் நான் தான் முடக்கி வைத்திருக்கிறேன். அவர் மீது வழக்கு தொடுத்து அரசாங்கத்துக்கு சட்டப்பூர்வமாக சட்டப்படி அவர் இவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும், ஏனென்றால் இவ்வளவு தொகையை அவர் தனிப்பட்ட மத நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காக செலவழித்தார் என்பதாக. ஏற்கனவே நாம் பழனி பாபா எந்த அளவு எம்ஜிஆருடன் நெருக்கமாக இருந்தார், பின்னர் எதன் காரணத்துக்காக அவரிடமிருந்து தன்னை தூரப்படுத்திக் கொண்டார், அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்தார் என்பதற்கான காரணத்தை நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டியிருந்தேன். இந்த வாய்ப்பை திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளில் பழனி பாபா தீவிரமாக பேசத் தொடங்குகிறார். எந்த அளவுக்கெனில் எம்ஜிஆருக்கு எதிராக எவரும் கை நீட்டி பேச முடியாது, அவருக்கு எதிராக யாரும் பேச முடியாது, அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை யாருமே எடுக்க முடியாது என்றிருந்த ஒரு அச்சுறுத்தும் சூழலில் திமுக மேடைகளில் எம்ஜிஆரை துணிச்சலாக கை நீட்டி பேசக்கூடியவராகவும் அவரை கடுமையாக சாடக்கூடியவராகவும் பழனி பாபா இருந்தார் என்பதாக அறிய முடிகிறது அவருடைய உரைகளில் இருந்தும் தகவல்களில் இருந்தும். இதன் காரணமாக எம்ஜிஆர் பழனி பாபா மீது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். என்னவென்றால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பழனி பாபா எந்த அரசாங்க அலுவலகத்துக்குள்ளும் நுழையக்கூடாது என்பதாக ஒரு ஜிஓவே பாஸ் பண்ணியிருக்கு, கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி இருக்கிறார். அதாவது அரசாணை வெளியிட்டிருக்கிறார் என்பதாக கூட தகவல் உண்டு. அதுபோல் பழனி பாபா தலைமைச் செயலகத்துக்குள் நுழையக்கூடாது என்றும் பழனி பாபா ஜார்ஜ் கோட்டைக்குள் காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்றும் கடுமையான அரசாணையை பிறப்பித்தார் எம்ஜிஆர் என்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இவ்வளவு தடைக்கு மத்தியிலும் பழனி பாபா இவற்றை எல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. காரணம், இந்த தடைகளுக்கெல்லாம் அவர் தடை வாங்கினார். எப்படி என்றால், இவர் போட்ட தடைக்கு அவருடைய பழனி பாபா தன்னுடைய அந்த சட்டத்துறை மேதைமையை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து எம்ஜிஆர் போட்ட தடைக்கே இவர் தடை வாங்கினார். ஆதலால் தடைக்கு தடை வாங்கியவர் என்பது போன்ற அடைமொழி எல்லாம் இவருக்கு உண்டு. இப்படி எம்ஜிஆர் பதவியில் இருக்கும் பொழுது பழனி பாபாவுக்கு எதிராக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த இடங்களும் இருக்கின்றன. இதன் பின்னர் அவருடைய பயணம் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்த ஒரு பயணமாக அமைகிறது. அதன் பின்னர் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிர பேச்சாளராக, தீவிர பிரச்சாரகராக தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் வலம் வந்திருக்கிறார் பழனி பாபா. சிறுபான்மை முஸ்லிம்களுக்கான பாதுகாவலராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதி தான் இருப்பார், அவருக்குத்தான் அந்த தகுதி இருக்கிறது என்ற ரீதியில். எந்த அளவுக்கெனில் திமுக ஆட்சி பீடம் அமர்வதற்கு தன்னால் முடிந்த அளவு கடுமையாக உழைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய சொந்த பணத்தில் பல லட்சங்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்காகவும் அது ஆட்சி பீடம் அமர்வதற்காகவும் செலவழித்தார் என்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இவ்வளவு தூரம் திமுகவின் பற்றாளராக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மீது கடுமையான நம்பிக்கை வைத்தவராக, தீவிர ஆதரவாளராக, பேச்சாளராக வலம் வந்த பழனி பாபாவுக்கு இறுதியில் எஞ்சியது துரோகம் மட்டும்தான். வீக்களத்தூர் என்ற ஒரு ஊரில் RSS இந்துத்துவ பயங்கரவாதிகள் ஒரு பள்ளிவாசலுக்குள் புகுந்து அங்கு இருக்கும் குர்ஆனை எல்லாம் கிழித்து போட்டு அங்கிருந்த நோன்பு கஞ்சியில் சிறுநீர் கழித்து விட்டு அந்த பள்ளிவாசலின் இமாமை வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த இடத்தையே இரத்த கலரியாக்கிவிட்டு அங்குள்ள முஸ்லிம்களுக்கு உடல் ரீதியாகவும் உடைமைகள் ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றனர். இது பற்றி முறையிடுவதற்காக கலைஞர் கருணாநிதியை பழனி பாபா தொடர்பு கொண்ட போது, சிறுபான்மையினராக இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கள் என்பதாக தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரம் அடைந்த பழனி பாபா இவ்வளவு தூரம் இவ்வளவு வருடங்கள் இரவு பகலாக வியர்வை சிந்தி உழைப்பை மூலதனமாக செலுத்தி தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்து இவ்வளவு விசுவாசமாக இருந்தும் துரோகம் இழைத்து விட்டாரே என்ற விரக்தியில் ஜிஹாத் கமிட்டி என்கிற ஒரு அமைப்பை கட்டமைக்க தொடங்குகிறார் பழனி பாபா. அதன் பின்னர் அன்றைய தேதியில் வன்னியர் சங்கமாக இருந்து பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறியதற்கு காரணமாக இருந்த டாக்டர் ராமதாசுடன் தொடர்பு ஏற்படுகிறது பழனி பாபாவுக்கு. அவருடன் ஒரு புரிந்துணர்வுக்கு வருகிறார். ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருவரும் கைகோர்த்து கொண்டு பயணிக்கலாம் என்று முடிவெடுக்கின்றனர். ஒப்பந்தம் என்னவென்றால், பழனி பாபா முஸ்லிம்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும், முஸ்லிம்கள் தங்களுடைய கடமைகளையும் உரிமைகளையும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நிலைநாட்டுவதற்கான சூழல் இங்கே அமைய வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பு
உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்ற சில புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கைகோத்து கொண்டு பழனி பாபா பயணிக்க தொடங்குகிறார். அந்த சூழலில்தான் டாக்டர் ஷேப்பன், பேராசிரியர் தீரன் உள்ளிட்டோருடன் பழனி பாபாவுக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது. அனைவரும் இணைந்து பயணப்படலானார்கள். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் ஊர்களுக்கும் முஸ்லிம் மக்கள்களிடத்திலும் கொண்டு சேர்த்ததில் பழனி பாபாவின் பங்கு அளப்பரியது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நீங்கள் கூட பல காணொளிகளில் பார்த்திருப்பீர்கள். அவற்றிலெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாகவும் அதன் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவையை வலியுறுத்தியும் முஸ்லிம்களிடத்தில் ஆதரவு கேட்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசிய பல பேச்சுகள் யூடியூபில் கூட காண கிடைக்கின்றன. ஆக பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்ததிலும் அதை முஸ்லிம்களிடத்தில் சிறுபான்மையினரிடத்தில் கொண்டு போய் சேர்த்ததிலும் பழனி பாபாவின் பங்கு அளப்புரியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் முஸ்லிம்களின் நிரந்தரமான பாதுகாவலராக, முஸ்லிம்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படுவதை உத்தரவாதப்படுத்துபவராக, என்றென்றைக்கும் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு உண்மையாளராக இருப்பார் என்று பழனி பாபா ஒருவேளை எண்ணி இருக்கக்கூடும். ஆனால் அது இறுதியில் போய்த்ததுதான் மிச்சம். இறுதியாக எம்ஜிஆருடனும் கலைஞருடனும் ஏற்பட்ட அதே பிளவுதான் ராமதாசுடனும் ஏற்படுகிறது. அதற்கான உறுதியான காரணம் என்னவென்று உறுதியாக தெரியவில்லை. ஆனாலும் அணுக்கமான சில தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் இறுதியில் ராமதாசும் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் இருந்து பிறழ்ந்து செல்லும் ஒரு சூழல் உருவானது என்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், அவர் தனது ஒரு மீட்டிங்குக்கு, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு மகாராஷ்டிர அரசியலின் இந்துத்துவ முகமாக அறியப்பட்ட சிவசேனா கட்சியின் நிறுவனர் தலைவரான பால் தாக்கரேவை இவர் அழைக்கிறார். டாக்டர் ராமதாஸ் அழைத்து பேச வைக்கிறார். இது பழனி பாபாவுக்கு அவர் தன்னுடைய வரித்து கொண்ட கொள்கையில் இருந்து பிறழ்ந்து சென்று விட்டதான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இப்படி இந்துத்துவ கொள்கைக்கு ஆதரவாக ராமதாஸ் திரும்பும் ஒரு சூழல் உருவான போது அவரை விட்டும் தன்னை தூரப்படுத்திக் கொள்கிறார். 1996 புதுக்கோட்டையில் பேசிய பேச்சுதான் அரசியல் கட்சியை ஆதரித்து அவர் பேசிய கடைசி மேடை பேச்சு. அதில் அவரே குறிப்பிடுகிறார், இதுதான் நான் பேசும் கடைசி மேடை பேச்சாக இருக்கும். இதற்கு பிறகு என்னுடைய இயக்கங்கள் வேறு விதமாக இருக்க போகிறது என்பதாக. KM ஷரீப் என்பவரை பாட்டாளி மக்கள் கட்சி புதுக்கோட்டையின் ஒரு தொகுதியில் வேட்பாளராக நிறுத்துகிறது. அப்பொழுது அவருக்கு ஆதரவு தெரிவித்து 1996 பழனி பாபா பேசுகிறார். ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவர் ஏகமனதாக ஒரு ஆதரவு கொடுத்ததற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று, குறிப்பாக தெற்கில் தேவேந்திரர்களும் வடக்கில் வன்னியர்களும் பரவலாக தமிழகம் முழுக்க இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து ஒரு வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தும் பட்சத்தில் அது இரண்டு முக்கிய பிரதான திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு வலுவான ஒரு சக்தியாக, கூட்டமைப்பாக இருக்கும். அப்பொழுது ஆட்சி மாற்றத்திற்கும் வழிவகுக்கும். ஆட்சி மாற்றம் எதற்கு என்றால், அதில் சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்டோர், ஓரம் கட்டப்பட்டோர், நசுக்கப்பட்டோர், குறிப்பாக இஸ்லாமியர்களின் நலன்கள் அதில் பேணப்படும், பாதுகாக்கப்படும். ஆகையால் ஆட்சி மாற்றம் என்பது ஒரு இன்றியமையாத தேவை என்பதன் அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பழனி பாபா இணைந்து பயணித்தார். இறுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தும் வெளியில் வருகிறார். அதன் பிறகு தன்னிச்சையாக ஆழ்ந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறார். இதற்கு பிறகு முஸ்லிம்கள் எந்த அரசியல் கட்சியையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. அனைத்து அரசியல் கட்சிகளுமே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை தான் பயன்படுத்திக் கொள்கின்றன. அவர்களை வெறுமனே ஓட்டுகளாக, ஓட்டு வங்கிகளாக மட்டுமே அவர்களை பாவிக்கின்றன. அதன் பிறகு தங்களுடைய காரியமான பிறகு முஸ்லிம்களை அதோகதியாக விட்டு விடுகின்றன. ஆகையால் முஸ்லிம்கள் தன்னிச்சையாக இயங்குவதற்கான காலம் கணிந்து விட்டது என்பதாக முடிவெடுத்து அவர் ஒரு பாதையில் பயணிக்க தொடங்குகிறார். முஸ்லிம்களுக்கான ஒரு மாற்று திட்டத்தை நோக்கி நகரத் தொடங்குகிறார். அதன்படி ஐக்கிய ஜமாத் என்ற ஒரு அமைப்பை நிறுவ வேண்டும் என்பதுதான் அவரது திட்டமாக இருந்தது. அதை செயல்படுத்துவதற்கான காரியங்களிலும் முழுவீச்சில் ஈடுபட தொடங்கி விடுகிறார். களத்தில் இறங்கி விடுகிறார். அதன் முதல் கட்டமாக ஐக்கிய ஜமாத் என்றால் அனைத்து முஸ்லிம்களையும் ஒரே குடைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இலக்கு. அதன் முதல் கட்டமாக புதுக்கோட்டை மாவட்டத்தை தெரிவு செய்கிறார். அதில் தெரிவு செய்யப்பட்ட 100 பள்ளிவாசல்களுக்கு சென்று முஸ்லிம்களின் ஒற்றுமையால் ஏற்படும் அனுகூலத்தை வலியுறுத்தியும், முஸ்லிம்களின் ஒற்றுமைக்கான தேவையை வலியுறுத்தியும் இந்த 100 பள்ளிவாசல்களுக்கும் சென்று சொற்பொழிவு நிகழ்த்துகிறார், பயான் செய்கிறார். இதில் வெற்றியும் அடைகிறார். இவருடைய தொடர் முயற்சியால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏறக்குறைய 500 பள்ளிவாசல்களை ஒரே குடைக்கு கீழ் கொண்டு வந்து ஐக்கிய ஜமாத் என்ற ஒரு அமைப்புக்கு கீழ் கொண்டு வந்து விடுகிறார். அதில் வெற்றி பெற்று விடுகிறார். அதன் பிறகு அவர் ராமநாதபுரம் நோக்கி நகர்கிறார். ராமநாதபுரத்தில் இருக்கும் அனைத்து பள்ளிவாசல்கள்
பள்ளிவாசல்களையும் ஒரே குடைக்கு கீழ் ஐக்கிய ஜமாத் என்ற ஒரே அந்த ஒரு அமைப்புக்கு கீழ் கொண்டு வருவது என்ற அந்த நிகழ்ச்சி நிரலை நோக்கி நகர்கிறார். அதன்படி ராமநாதபுரம் செல்கிறார். அங்கும் இம்மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபட தொடங்குகிறார். தீவிரமாக உழைக்க தொடங்குகிறார். அந்த நேரத்தில் அது ரமதான் மாதம் என்பதால் அவரால் மற்ற மாதங்களைப் போல் படுதீவிரமாக பம்பரமாக சுழல முடியவில்லை, தீவிரமாக பேச முடியவில்லை. பகல் நேரங்களில் நோன்பிருப்பார். ஆகையால் பொள்ளாச்சிக்கு சென்று ரமதான் மாதத்தில் ஓய்வெடுத்துவிட்டு அங்கே நோன்பையும் திறந்துவிட்டு அங்கு இருந்துவிட்டு வரலாம் என்று செல்கிறார். அப்பொழுது அவர் பொள்ளாச்சியில் இருக்கும் தனது நண்பரான தனபால் என்பவருடைய வீட்டுக்கு செல்கிறார். பசுவராஜ் தனபால் என்பது அவருடைய பெயர். அவரது வீட்டுக்கு சென்றுவிட்டு வெளியில் வரும் பொழுது தன்னுடைய ஜீப்பில் ஏறும் பொழுது இவர் கொலை செய்யப்படுகிறார். அதற்கு முன்னரேயே இவரை தொடர்ந்து பின்தொடர்ந்த வண்ணம் இருந்திருக்கின்றனர். இவரை குறிவைத்து தூக்கியதன் முக்கியமான காரணத்தை நான் சொல்கிறேன். ஏனென்றால் பழனி பாபாவின் கணக்குப்படி அன்றைய தேதியில் வக்குஃப் செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள் இன்று தமிழகம் முழுவதும் 7500க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருந்தன. பழனி பாபாவின் கணக்குப்படி அன்றைய புள்ளி விவரப்படி தமிழகம் முழுவதும் 60 தொகுதிகளில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினர். இந்த 60 தொகுதிகளிலும் ஐக்கிய ஜமாத் அமைப்பு எந்த நபருக்கு வாக்கு செலுத்த சொல்கிறதோ அந்த நபருக்கு முஸ்லிம்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஏகமனதாக தங்களுடைய வாக்குகளை செலுத்தினால் அந்த 60 தொகுதிகளில் முஸ்லிம்கள் நிறுத்தும் வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இது ஒன்று. இன்னொன்று, முஸ்லிம்கள் பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் முஸ்லிம்கள் வாக்காளர்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மேலும் 40 தொகுதிகள் உள்ளன. அந்த 40 தொகுதிகளில் அதாவது தங்களுக்கு அணுக்கமாக இருக்கும் சில கட்சிகளுடன் சில புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு புரிதலுக்கு வந்து அங்கும் முஸ்லிம்கள் தங்களுக்கு ஆதரவான வேட்பாளர்களையோ அல்லது ஐக்கிய ஜமாத் நிறுத்தும் வேட்பாளர்களுக்கோ வாக்கு செலுத்தினால் அங்கும் முஸ்லிம்கள் யாரை வேட்பாளர்களாக நிறுத்துகிறார்களோ சுயேட்சையாக ஐக்கிய ஜமாத் நிறுத்தும் வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆக 100 இடங்களை முஸ்லிம்கள் வெல்வார்கள். இதன் மூலம் அதிகாரத்தில் யார் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தியாக முஸ்லிம்கள் உருவெடுக்கக்கூடும். இந்த ஐக்கிய ஜமாத்தின் குடைக்கு கீழ் முஸ்லிம்கள் அனைவரையும் கொண்டு வருவதில் பழனி பாபா வெற்றி அடைந்து விட்டார் என்றால் அது அதிகார வர்க்கத்தை ஆட்டம் காண செய்துவிடும். குறிப்பாக இந்திய வெகுஜனத்திடமிருந்து முஸ்லிம்களை பிளவுபடுத்தும் அரசியலை செய்து வரும் ஆரிய பார்ப்பன சக்திகளுக்கு இது மிகப்பெரிய குலைநடுக்கத்தையும் பீதியையும் கொடுத்தது. ஆதலால் தான் பழனி பாபாவை அவர்கள் ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்தனர். இதுதான் நம்பத்தகுந்த பல்வேறு வதந்திகள் உலவுகின்றன. இதுதான் அவர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணத்தில் இந்த காரணம்தான் வலுவான நம்பத்தகுந்த காரணமாக இருக்கிறது. ஆக பழனி பாபாவின் வாழ்வு அனுபவத்திலிருந்தும் வாழ்க்கை வரலாற்றிலிருந்தும் அவரது போராட்ட வாழ்விலிருந்தும் நாம் படிக்க வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது முஸ்லிம் ஒற்றுமை. நீங்கள் உங்களுடைய சொந்த காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உரிமைகளை நீங்களே பிறரது தயவின்றி நீங்களே கேட்டு பெறுவதற்கான தகுதி உள்ளவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வலுவான ஒரு மக்கள். இந்த இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பாக அவர் தமிழகத்தை சார்ந்து இயங்கியதால் தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு வலுவான மக்கள் தொகை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் உங்களுடைய வலுவை ஒன்று திரட்டி ஒட்டுமொத்தமாக ஒரு ஒருங்கிணைந்த குடைக்கு கீழ் ஒரு முடிவெடுப்பவர்களாக, கொள்கை வகுப்பவர்களாக, உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு போராடுபவர்களாக இயங்கினால் எப்பேற்பட்ட அரசாங்கமும் சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை. ஆட்சி மாற்றத்திற்கும் இது வழிவகுக்க கூடும். ஆக உங்களுடைய ஒற்றுமையில் தான் அனைத்துமே அடங்கி இருக்கிறது என்பதாக அந்த இஸ்லாமிய ஒற்றுமையை ஒரு பாடமாகவும், இன்னொரு பாடம் என்பது மிக முக்கியமான பாடம் என்பது அதிகாரமற்றவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும். அதிகாரமற்றவர்கள் அதிகாரம் பெற வேண்டும். கல்வி அறிவற்றவர்களாக இருப்பவர்கள் கல்வி அறிவும் விழிப்புணர்வும் பெற வேண்டும். உங்களுக்கு இந்த நாட்டில் சம உரிமை இருக்கிறது. உங்களுக்கு இந்த நாட்டில் உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் வழிவகையும் சட்ட ரீதியான அந்த வழிகளும் வாய்ப்பும் திறந்தே இருக்கிறது. ஆனால் நீங்கள் தான் அதை பயன்படுத்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் உங்களிடத்தில் தாழ்வு மனப்பான்மையும் அச்ச உணர்வும் பீதி உணர்வும் எதற்கெடுத்தாலும் பயப்படுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எதற்கெடுத்தாலும் அச்சத்தை வெளிப்படுத்துபவர்களாக, சுணக்கத்தையும் தயக்கத்தையும் வெளிப்படுத்துபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருந்தால் உங்களுடைய உரிமையை நீங்கள் மீட்டெடுக்க முடியாது. உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு போராட்டம் என்பது இன்றியமையாத தேவை. அதற்கான சட்டம் உண்டு, அதற்கான வழிமுறை உண்டு, அதற்கான வழிவகைகள் உங்களுக்கு திறந்தே இருக்கின்றன. ஆகையால் அதிகாரமற்றவர்கள் என்று நீங்களே உங்களை கருதி கொள்ளாதீர்கள். உங்களிடம் இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மையை அகற்றி
அகற்றிவிட்டு உறக்க குரல் கொடுங்கள், அதிகாரம் பெற்றவர்களாக உருமாறுங்கள் என்பது பழனி பாபாவின் வாழ்க்கையில் இருந்து நாம் எடுக்க வேண்டிய இன்னொரு பாடம், இன்னொரு படிப்பினை. ஒரே இறை, ஒரே நெறி, ஒரே சகோதரத்துவம், எந்தவித பிளவும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்பதுதான் என்னால் கண்டுபிடிக்க முடியாத சவாலாக 30 ஆண்டுகள் ஓடி. என்னால் உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சகோதரர். ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். நமக்குள்ள கலாச்சார மாறுபாடு, நாகரிக மாறுபாடு, பழக்க வழக்க புழக்க வழக்கங்கள், வணக்க முறைகள், வழிபாட்டுறைகள் அல்லது வாழ்க்கை நெறிகள் எங்கேயாவது நமக்குள் பிளவு இருக்கிறதா சகோதரனே? முஸ்லிம்களுடைய மொழியால் பல்வேறு மொழி பேசுகிற தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, பல்வேறு மொழி பேசுகிற இந்திய முஸ்லிம்கள் இந்த தென்பாகத்தில் வாழ்ந்தும் தமிழகத்தில் வாழ்ந்தும் நமக்குள் பிளவுண்டா? சலாம் அலைக்கணும்னா வாலைக்கும் சலாம், கட்டி பிடிச்சிடறோம், முத்தம் கொடுத்துறோம், ஒரே பிளேட்ல உட்கார்றோம், சாப்பிடுறோம், ஒண்ணு கிடையாது. ஆனா நம்ம ஏன் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பின் கீழ் செயல்பட முடியவில்லை? நமக்குள்ள ஒத்துமை இல்ல, பேசியே செத்தோம் இல்லையா? உன் தலைவனை என்னைக்காவது நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? இஸ்லாமிய இளைஞனே, இஸ்லாமிய பெரியோர்களே, நீ உனக்கு விருப்பமான உன் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் உண்டா? உனக்கு திணிக்கப்பட்ட தலைவர்களால் தான் உன்னுடைய சமுதாயம் கெட்டது என்பதை நீங்கள் இன்னும் ஏன் உணரவில்லை சமூகமே? இன்னும் உணரவில்லை. உன்னுடைய உரிமைகளை பற்றி சிந்தித்தீர்களா? நீங்கள் எவனிடமாவது பிச்சை கேட்க வேண்டிய சமூகமா நீ? தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு இனம், ஒரு நெறி, ஒரு கொள்கை, ஒரு மறை, ஒரு இறை என்று ஒரே நேரத்திலே தக்பீர் என்றால் நாரே தக்பீர் என்று அல்லாஹ் அக்பர் என்று கத்தக்கூடிய, வித்தவுட் எனி இன்டர்ஃபரன்ஸ், எமோஷன்லெஸ், அப்படியே கத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள சமூகம் சிக்கி சிதறி சின்னா பின்னமாகி 1.5 கோடி வாக்காள முஸ்லிம்களும் இன்று ரோட்டில் நிற்கிறீர்களே, நினைத்து பார்த்தால் என்னடா இந்த மக்கள்? ஏதாவது நமக்குள்ள கருத்து வேறுபாடு ஒண்ணும் இல்லையே, பின்ன ஏன் பிணைஞ்சன சிந்திக்க மறுத்து விட்டீர்கள்? ஏதோ கிடைச்சதை தின்னுகிட்டு உண்டு உறங்கி பள்ளியாசில வைத்து தொழுதுட்டு, இது அல்ல வாழ்க்கை அல்ல சமூகமே, இது வாழ்க்கை அல்ல, இது வாழ்க்கை அல்ல. மானம் மார்க்கத்தை விட பெரிய ஒன்று என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அதற்காக வாழ தலைப்பட்டு உயிரையே அர்ப்பணித்து இம்மையை மறுமைக்கு அடகு வைத்து வாழ உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தும் உங்களால் கேவலமான ஒரு வாழ்க்கை. குரான்ல என்ன சொல்லுகிறது? உங்களில் 20 பேர் 200 பேருக்கு சமம் என்று சொல்லுகிறது திருக்குரான்ல. நீங்க எப்படி சிறுபான்மை என்று சொல்லலாம்? 26 கோடி பேர் இந்திய முஸ்லிம்கள், இந்தியாவின் 4இல் 1 பகுதியினர் முஸ்லிம்களாக நீங்கள் இருந்தும் நீங்கள் சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சிறுபான்மைகள் அல்ல, நீங்கள் தான் இந்தியாவின் மிக பெரும்பான்மையான மக்கள். நீங்கள் சிறுபான்மைகள் அல்ல. உங்களை மூளைச்சலவைக்கு ஆளாக்கி விட்டார்கள். நீங்கள் ஒதுங்கி ஒதுங்கி ஏதோ நம்ம சிறுபான்மை, மற்றவெல்லாம் பெரும்பான்மை. உங்களை விட மிக பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவில் யாரும் கிடையாது. ஒரே இனம், ஒரே கொள்கை, ஒரே நெறி, ஒரே இறை, ஒரே மறை, ஒரே நெறி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்தால் 26 கோடி பேர் கொண்ட இஸ்லாமிய மக்களாகிய நீங்கள் தான் மிக பெரும்பான்மையான மக்கள். உங்களுடைய ஜீவாதார உரிமைகளை நீங்களே காத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னால் உங்கள் ஈமான் என்றால் என்னவென்று நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உனக்கு ஈமான் எது? ஒரு தாடி, ஒரு தொப்பி, ஒரு கையில ஒரு கர்ச்சீப்பு, கையில ஒரு வாட்ச், நேரத்துக்கு போன உடனே பள்ளியாசில டம்மு டம்முன்னு விழுந்து எந்திரிச்சு வந்துடுற, இதுதான் உன்னோட ஈமான். ஈமானை பரிபூர்ணமாக இயக்கிய மக்களா நீங்கள்? ஈமான் என்றால் என்ன? அந்த ஷரத்துக்கள் என்ன? அதனுடைய தெளிவாடுகள் என்ன? மலக்குகளை நம்புவது, மறுமையை நம்புவது, நபிமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, ஏதாவது ஒன்றை நீங்கள் நம்பிய மக்களா? மறுமையின் மீது உண்மையாலுமே பயமுள்ள மக்களா நீங்கள்? மறுமைக்கு பயந்த மக்களா நீங்கள்? மறுமைக்கு பயம் இருந்திருந்தால், மறுமையின் நினைவு இருந்திருந்தால், மறுமையை பரிபூர்ணமாக ஏற்று நடக்கூடியவர்களாக இருந்திருந்தால் நீங்கள் கோழைகளாக இருந்திருக்க மாட்டீர்கள். ஒரு கோழை, ஒரு ஊதாரி, ஒரு உலோபி சொர்க்கம் போக மாட்டான் சகோதரனே. கோழைக்கு சொர்க்கம் கிடையாது. கோழையின் பின்னால் நின்று தொழுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. பணம் ஒருத்தனை காப்பாற்றணும் மாத்திரம் என்னைக்கு நினைச்சு விடாதீர்கள் சகோதரி. பணம் ஒரு அளவுதான் வரும். எவ்வளவு பணம் இருந்தாலும் நோய் நோக்காட்டுக்காரன் கடைசி வரைக்கும் பேசாம செத்த பல சீஃப் மினிஸ்டர் நம்ம கண்ணாலே பார்த்துட்டோம். இழுத்துட்டு படிச்சுட்டு வாய் பேசாம செத்தவர்களை நாம் கண்ணாலே பார்த்தோம். பணமோ அந்தஸ்தோ பதவிகளோ உங்களை காப்பாற்றி விடாது. உங்களுடைய எக்கின் ஒன்றுதான் உங்கள் கூட கபருக்கு வரும். எந்த நேரத்திலும் நீங்கள் எதையும் இழக்க சம்மதப்பட்ட நிலையில் இருப்பவன் தான் உண்மையான மூமி. அவனுடைய முகத்திலே தெரியும். இந்த பொருள் நமக்கு சொந்தமல்லங்கும் போது இதில் ஆசை இருக்காது. அல்பமாக வைத்திருப்போம், அசால்ட்டாக வைத்திருப்போம். இது நமக்கு சொந்தம் என்று நாம் நினைக்கும் பொழுது இதை பத்திரப்படுத்துவோம். இந்த உலகத்தை பத்திரப்படுத்த நினைத்தவர்கள் நிச்சயமாக மறு உலகை இழந்து விட்ட மக்கள். திருக்குரான் படி இவ்வுலகை மறு உலகுக்காக நீங்கள் அடமான வைத்து விட்ட மக்கள். இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு வழிபோக்கர்கள். இது நிரந்தரமற்ற துன்யா. இது இந்த நிழலில் நாம் நிரந்தரமாக தங்கிவிடவும் முடியாது. இந்த நிழலும் நம்மோடு வந்துவிட முடியாது. உங்களிடம் உள்ள குறைபாடுகளை நீங்கள் நீக்கினால் ஒழிய சமுதாய மக்களே உங்களுக்கு விடியல் இல்லை. உங்களுடைய விடியல் வேறொருவன் கையில் இல்லை. உங்கள் ஒன்றுபட்ட ஒரு அமைப்பின் கீழ் தான் உங்களுடைய விடியலை நீங்கள் காண முடியுமே தவிர இன்னொருவன் வந்து விளக்கேற்றி வைப்பான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் காலம்புறம் நீங்கள் ஏமாந்து இருளிலேயே இருக்க போகிறீர்கள் என்பதை மட்டும் நான் தெளிவாக சொல்லுகிறேன். இஸ்லாமியர்களே, உங்கள் கால்களில் நீங்கள் என்று கற்றுக்கொள்ள நிற்க கற்றுக்கொள்கிறீர்களோ அன்றுதான் நீங்கள் உண்மையான மூமின்களாக மதிக்கப்படுவீர்கள். அதுவரை மிதிக்கப்பட்டுக் கொண்டே
கொண்டே இருப்பீர். உனக்கு என்ன இல்லாம இருக்கு? உங்ககிட்ட இல்லாம இருக்கிறது ஈமானும் வீரமும் தான். 2% உள்ள சீக்கியனை தொட முடியுதா? 20% இருந்தும் எருமை மாடுகளாக நீ அடி கொடுத்துருவேங்கிற உணர்வு இருந்தா உங்ககிட்ட வரமாட்டான். நீ அடிக்க ஓட ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு சமுதாயம் தலையிலேயே மண்ணள்ளி போட்டு உங்கிறது திங்கிறதா வாழ்க்கைன்னு நினைச்சுனா சைத்தானோட கூட்டு சேர்ந்துட்டேன். உணர்வு பூர்வமா அல்லாவுக்கு அர்ப்பணிக்க இம்மையை மறுமைக்கு அடகு வைத்த மக்களாக வாழ வேண்டும் என்ற உணர்வுக்கு உள்ள மக்களாக இருந்தால் இஸ்லாத்தின் உணர்வு பூர்வமான இஸ்லாமை உணர்ந்து கொள்ளுங்கள். ஸ்பீக் ஃபார் ஜஸ்டிஸ் ஈவன் இஃப் இட் இஸ் அஃபெக்ட்ஸ் யுவர் ஓன் கித் அண்ட் கின். உன்னுடைய சொந்த உறவுக்கே பாதகமாக போனாலும் சரி நீ நீதியை சொல் என்று சொல்லிக் கொடுப்பதுதான் அருள்மறை திருமறை. மற்றவன் எல்லாம் பிழைப்புவாதி, தான் பிழைக்க உனக்கு தனக்கு வசதியானதை சொல்லிக் கொடுக்கிறான். இனிமேலாவது தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு என்று ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பு உன்னை இங்கே தொட்டால் சென்னை இயங்கக்கூடாது, சென்னை இயங்கக்கூடாது. எதைத்தான் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் என்பது எனக்கே தெரியாமல் வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஒரு எரும மாடு மக்கள்கிட்ட போய் சுய சிந்தனையே இல்லாமல் குடிக்காமல் போதையில் கிடக்கின்ற இந்த மக்களுக்கு, துனியா இருசு பிடிச்சு கிடக்கிற மக்களுக்கு நாம் வாழ்க்கையை கழித்து விட்டோமே என்று போது நெஞ்சு நடுங்குகிறது சகோதரனே. நேரத்தை வீணாக்கி விட்டோமோ, காலத்தை வீணாக்கி விட்டோமோ, எவ்வளவு சிறைகள் வந்தாலும் சிரித்த முகத்தோடு ஏற்றாலும் சிராத்தின் வழியில் உங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து சமுதாயமே, என்றாவது ஒரு நாள் தான் இறைவன் உங்களுக்கு எச்சரிக்கைகளை அனுப்புவான். அந்த எச்சரிக்கைகளை நீங்கள் மீறும் பொழுது நிச்சயம் நீங்கள் மிகப்பெரிய அழிவுக்கு ஆளாவீர்கள். ஜிஹாத் மீன்ஸ் டிசிப்ளின். நீங்க சொல்ற மாதிரி ஹோலி வார்ங்கிறது there is no dictionary word in that. You cannot bring one word. It is an alienated European biased statement what you are saying. But you know the actual Arabic meaning for jihad, official term, discipline. A discipline. Remember that. Don't mistake us. Try to understand us and try to allow us to go on our own way without huddling another man and without huddle to our own men. நீங்கள் இதுவரை பேசிய எல்லாரையும் நானும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எங்களை பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்றாங்க. நாங்கெல்லாம் இந்த நாட்டுல ஒன்னும் தேச துரோகி இல்ல, எங்களை எல்லாம் நீங்க தப்பா நினைக்காதீங்க, நாங்கெல்லாம் நல்லவங்கன்னு எல்லாரும் மைக்கில் ஏறி சத்தியம் பண்ணீங்க. நம்ம வக்கீல் சார் அதான் செஞ்சாரு. என்னத்தான் நீயும் சேர்ந்து இப்படி பண்ணி போட்டியாத்தான் எனக்கு வருத்தமா இருந்துச்சு. என்னத்துக்கு இந்த பயர்களுக்கு எல்லாம் கணக்கு கொடுக்கணும்? ஆறு அப்ப ஊத்து நாடுறாரு. என்னடா என்னமோ எங்களை அந்நியங்கிற யாரு சொல்ற அந்நியன்? ISS என்பது ஒரு அமைப்பு, அது நாங்கள் ஏற்படுத்தியது. இந்தியாவின் நலனுக்கு ஏற்படுத்தியமோ, இந்திய முஸ்லீமின் நலனுக்கு ஏற்படுத்தணுமோ, இப்ளீஸ்க்கு ஏற்படுத்தணுமோ, உங்ககிட்ட கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லடா. இந்த சன்மார்க்கத்திற்காக நாங்கள் செய்கின்ற ஒரு சன்மார்க்க பணி. நாங்கள் முதலில் இஸ்லாமியர்கள், அதன் பின் தான் இந்தியர்கள். எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ எந்த நாடு அனுமதிக்கவில்லையோ அந்த நாட்டுக்கு நாங்க சின்சியரா இருக்கணுமா இல்லையாங்கிறது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ரா. நான் சொல்றதுல உள்ள பாயிண்ட திங்க் பண்ணி பாருங்க. நீங்க எல்லாருமே நான் பாக்குறேன் உங்கள்ட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஒரு தாழ்வு மனப்பான்மை. No, that should not be in you. This is our soil, our land. First you must feel that we are sons of this soil. கூட்டத்தையே போட பயந்து ஒதுங்கி ஒடிந்து கொண்டு இருக்கின்ற கோழைகளை விட இந்த இளைஞர்கள் எவ்வளவோ. அப்படியாப்பட்ட கோழைகளை பற்றி இறைவன் திருமறையிலே என்ன சொல்லுகிறான் என்றால், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், துரோகிகள். இந்த கோரிக்கைகளை செவிசாய்க்காவிட்டால் DIGயும் SPயும் இதற்கு உடந்தை என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுமேயானால் DIGயும் சட்டையை கழட்டணும், SPயும் சட்டையை கழட்டணும். ஆஃப்டர் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு வக்கீல், ஆளு கேட்டனா போட்டேன்னா வக்கீல், இவன் சட்டையும் கழட்டலாம், SP சட்டையும் கழட்டலாம். உன்னை பொய் வழக்கு போட்டுட்டா அந்த போலீஸ்காரன் அந்த ஸ்டேஷன்ல இருக்க முடியாத அளவுக்கு சடன் ரியாக்ஷன்ஸை பொதுமக்களாகிய நீங்கள் செய்ய கடமை உண்டு, சட்டம் உண்டு. அது தர்மமும் கூடி நீதியும் கூடி. அதிகாரி பின்னிக்கு நீ ஓடுற வரைக்கும் நீ ஓடிக்கிட்டு தான் இருக்கணும், அவனும் கண்டுக்க மாட்டான். அதிகாரிகள் உங்கள் பின்னுக்கு ஓடக்கூடிய அளவுக்கு மக்களை தயார் செய்ய வேண்டும். உங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். குரான முதல்ல திறந்து பார். A spendthrift, miser and a coward will never enter into the congregation of the Lord even if you beg for 70 times. ஒரு கோழை, ஒரு ஊதாரி, ஒரு உலோபி 70 முறை மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. நீ தொழுகின்ற தொழுகை கூடாது. இது மார்க்கத்தின் தீர்ப்பு. எந்த உலமாவிடம் கேட்டுப்பார். ஒரு கோழை இறைவனால் வெறுக்கப்பட்டவன், ஒரு உலோபி, ஒரு கஞ்சன். உங்களால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நீங்கள் ஆற்றிய சேவை என்ன? 5 நேரம் தொழுகு, ஜக்காத்து செய், நோன்பு வை, ஹஜ்ஜுக்கு போ. ஆனா அதெல்லாம் இறைவனுக்கு நீ ஆற்றிய கடமைகள், duties to God. But what is your service to God? உன்னுடைய இறைவனுக்கு நீ ஆற்றிய சேவை என்ன? இதுதான் மார்க்கமா? உலக சகோதரத்துவமா? 32 பேர் சிறையில் வாடுகிறார்கள் 10 மாதமாக. ஒரு பள்ளிவாசல்ல கையேந்தி இருப்பி அவங்க விடுதலைக்காக. ஏன் நம்ம தலைவணங்கி நடக்கணும்? அனாச்சாரத்தையும் அசிங்கத்தையும் கையில பிடிச்சிருக்கிறவன் கும்பிட்டு நடக்கும் போது அழகிய முன்மாதிரி வைத்திருக்கிற நம்ம ஏன் நடக்கணும் குனிஞ்சு? அப்ப நீங்க எல்லாம் சுயநலவாதிகள். இந்த உலகத்துல அது வந்துடும் இது வந்துடும் பயந்தீங்கன்னா, பயமே இன்னொருத்தனுக்கு பயந்தீங்கனாலே உங்க ஈமான்ல கோளாறு வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் பயப்படுங்க, வேற எவனுக்கு பயப்படாதீங்க. Don't care.
Nobody can do nothing. It is Allah's word. அல்லாஹ் சொல்றான், உனக்கு பாதுகாப்பு அளிப்பவன், அபயம் அளிப்பவன் அல்லாஹ் தானே தவிர அரசாங்கங்களோ அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அல்ல அல்ல. அதனாலதான் I least cat. அன்னைக்கு நம்ம கொடியை பிடிச்சிட்டு திமுகவுக்காக மதிமுகவுக்காக அதுக்கு சர்வகட்சி கூட்டத்தில் கலந்துட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போய், ஒரு முஸ்லீம் இந்த ஊர்ல கூட ஒருத்தன் ஜெயிலுக்கு போய் அடிச்சு கொண்டு ஓட்டானுங்க. அவங்க அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசியல் கட்சி காலனா கொடுக்கல. அந்த நான் சொன்ன கூட அரசாங்கத்துல அவன் கஸ்டடி எடுத்திருக்கான், கஸ்டோடியல் டெத் காம்பன்சேஷன் கிளைம் பண்ண உடனே ஹைகோர்ட்ல ரிட்ட போட்டிருந்தா 3000 ரூபாய் செலவாயிருப்போது, 5000 ரூபாய் செலவாயிருப்போது. நான் கொடுத்திருக்க மாட்டேனாடா. நான் என்ன நம்புறான் சொல்லு. எதுக்காக சொல்ல வரேன், சமுதாயமே நீங்கள் உங்கள் குழந்தை குட்டிகளுக்கும் அரசியல் பாடத்தையும் ஜீவாதார உரிமையையும் கற்றுக் கொடுக்கவில்லை. நீங்களும் அதில் கற்று அந்த ஜீவாதார உரிமைகளை பெரியோர்களே நீங்களாவது தெளிவுற்றிருக்கிறீர்கள் என்றால் இல்லை. அரசியல் கட்சிகளின் போடுகிற எச்சில் இலைகளை நக்குவதிலேயே பெருமை கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அரசியல் கட்சிகள் இன்று வரை அப்படித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது அவர் ஆற்றிய இறுதி உரையை எப்போவாது படிச்சிருக்கீங்களா? என் கடமையெல்லாம் ஆற்றிட்டு நான் கேட்கிறார். 63 ஆண்டு காலம் வாழ்ந்தவர், கடும் சோதனைகளில் 13 ஆண்டு காலம் மக்காவிலும் 10 ஆண்டு காலம் மதீனாவிலும் கழித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டுகள் வரை நல்ல சுகத்தையே காணாதவர், தாயின் மடிச்சுகம் கூட காணாதவர், வாழ்க்கையில் எந்த இன்பத்தையும் நுகர இயல முடியாத சூழ்நிலையில் அல்லாஹ் அவரை கசக்குன்னு கசக்கையும் முகஞ்சுளிக்காம புன்முறுவல் பூத்துக்கிட்டே அத்தனை கடமையும் இப்ப இருக்கிற உங்களை திருத்த முடியலையா? இவ்வளவு மைக் செட் வச்சு ஒண்ணுமே இல்லாம அவர் வஃபாத் ஆகும்போது ஹோல் அரேபியன் டெசர்ட் மொத்தமும் ஹிஜாஸ் பாலைவனம் முழுவதும் லட்சக்கணக்கான புத்துகள் எல்லாம் உடைக்கப்பட்டு உடைத்தெறியப்பட்டு விட்டு தூய்மைப்படுத்தப்பட்டதுன்னா நீங்க நானு எங்க? நம்ம நபி அதுக்காக பறக்க முடியாது. ரசூலுல்லாஹ் செஞ்சதெல்லாம் நாம செய்யலாமா? நம்ம மேராஜுக்கு போக முடியுமா? முடியாது. ஓரளவுக்கா செய்யணும்லத்தா. நீங்க என்னத்தா தீனுக்கு செஞ்சிருக்கீங்க சொல்லுங்கத்தா. அல்லாஹ் வழியில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அல்லாஹ் உங்க ரிஸ்க தடுத்துற மாட்டான். கடையத்தான் நீ திறக்கலாம், கஸ்டமரை அல்லாஹ் தான் அனுப்ப முடியும். படுக்கையை நீ விரிக்கலாம், தூக்கத்தை ஆண்டவன் தான் கொடுக்க முடியும். நீங்க எவ்வளவு பெரிய இரும்பு கோட்டையில இருந்தாலும் சகோதரர்களே உங்களுக்கு மரணம் வரும். நீ எவ்வளவு பெரிய கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கும் ரிசக் வரும். ரிசக் என்பது எந்த ஒரு கல்லில் இருந்தாலும் வந்து கூடும். மனத்தளர்வு என்பது மார்க்கத்தில் இருக்கவே கூடாது. கோழைத்தனம் என்பது ஷைத்தானின் ஆயுதம். எந்த நேரத்திலும் அதற்கு இடம்பெற்று விடாதீர்கள். அல்லாஹ் இருக்காண்டான்னு நினைச்சிட்டீங்கன்னா வாள் எடுக்க கூட தயங்கி விடாதீர்கள் சகோதரர்களே. 180 பள்ளிவாசல்கள் இருக்கின்றன சென்னை மாநகர். 150 பள்ளிவாசல் ஒரு காரை ஆளுக்கு ஒரு காரை எடுத்துட்டு நேரா போயிருந்தாங்கன்னா சரண்டர் யாரு சரண்டர் ஆகி விடுவார். இன்னும் தெரிந்தலையா, நீ இந்த நாட்டின் மண்ணின் மைந்தண்டா. உள்ள போயிட்டு வெளியே வந்து பந்தாவா கத்திட்டு இருக்கிற பாடுறா, என்னைய விட ஒரு உதாரணம் வேணுமாடா. மத்தவன் அல்லடா நானு. எந்த நாட்டு தலைவன் 110 முறை சிறைப்படலடா, அப்ரஹாம் லிங்கன் உள்பட. இருந்து நான் வெற்றிகரனாகவே இருக்கிறேன். என்னைய பார். எவனும் ஒண்ணும் செஞ்சிட முடியாது. நாட்டுல உனக்கு உள்ள உரிமைகளை நீ செயல்படுத்துவதில்லை. உனக்கு கழுத்து சாயுமா எந்திரிச்சு நின்று நீ உன்னோட குடியுரிமையை நீ விட்டே கொடுக்காத. பழனி பாபா வாழ்வும் போராட்டமும் என்ற தலைப்பை பார்க்கும் பொழுது இது ஏதோ பழனி பாபா அவனுடைய முழுமையான வாழ்க்கை வரலாற்றை ஆதியோடந்தமாக விவரணை செய்யக்கூடிய ஒரு நூல் என்ற ஒரு தோற்றம் ஏற்படும். அப்படி அல்ல, இது பழனி பாபாவோடு பயணித்த பல்வேறு கள செயல்பாட்டாளர்கள், சமூக நீதி போராளிகள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், இந்நாள் முன்னாள் தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், ஆளுமைகள், இவர்கள் பழனி பாபாவுடனான தங்கள் அனுபவங்களையும் பழனி பாபா பற்றிய தங்களது அபிப்பிராயங்கள், கருத்துக்களையும் கட்டுரைகளாக இந்த நூலில் எழுதியிருக்கின்றனர். ஒரு சிலரை உதாரணமாக சொல்வதென்றால், பழனி பாபாவோடு ஏறக்குறைய 12 ஆண்டுகள் உடன் பயணித்த டாக்டர் ஆ சேப்பன், அதன் பின்னர் பேராசிரியர் தீரன், குடிகால் ஷேக் அப்துல்லா, அதன் பின்னர் பேராசிரியர் பா கல்யாணி, மூத்த கல்வியாளர் பா கல்யாணி, அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், அதுபோல் பழனி பாபாவோடு 1986 ஏறக்குறைய 97 வரை அவருடன் நெருக்கமாக இருந்த KM ஷரீப், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் இன்றைய தலைவர் KM ஷரீப், அதுபோல் இன்னும் பல, ஜான் பாண்டியன், இன்னும் பல ஆளுமைகள் தங்களுடைய அனுபவங்களை இந்த நூலில் கட்டுரைகளாக எழுதியுள்ளார்கள். சீரிய பேச்சாளராக, சமூக நீதி போராளியாக, பேணி நடக்கக்கூடிய ஒரு பற்றுதலான ஒரு இறையடியானாக, ஒரு உண்மை முஸ்லீமாக பழனி பாபாவை அறிந்த பலரும் அவருக்குள் ஒரு தேர்ந்த எழுத்தாளன் இருப்பதை அறியவில்லை. அதாவது பழனி
பழனி பாபா ஏறக்குறைய பிரதானமாக 3 பத்திரிகைகளில் அதிகமாக கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். முக்குல முரசு, புனித போராளி, அல் முஜாஹித் இந்த 3 பத்திரிகைகளிலும் அதிகமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். ஏறக்குறைய 71 இதழ்களில் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். புனித போராளி இதழில் 50 இதழ்களில் கட்டுரை எழுதியிருக்கிறார். முக்குல முரசு என்ற இதழில் 9 இதழ்களில் கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுபோல் அல் முஜாஹித் என்ற இதழில் 12 இதழ்களில் கட்டுரை எழுதியிருக்கிறார். இவற்றிலிருந்து பழனி பாபா எழுதிய ஏறக்குறைய 644 பக்கங்களில் இருந்து 25 கட்டுரைகளை தெரிவு செய்து இந்த நூலில் தொகுத்திருக்கிறார்கள். இந்த பழனி பாபா ஏடும் எழுத்தும் என்கிற நூலில் தொகுத்திருக்கிறார்கள். ஆக 2 நூல்கள் அவரை மையப்படுத்தி இதுவரை வெளிவந்திருக்கிறது. பழனி பாபா வாழ்வும் போராட்டமும் பாகம் 1, பழனி பாபா ஏடும் எழுத்தும். பழனி பாபா வாழ்வும் போராட்டமும் பாகம் 2 விரைவில் வெளிவரும் என்பதை அந்த நூலின் முடிவில் ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் பிரதிகளுக்கு தொடர்பு கொள்க. சஃபியா ட்ரேடர்ஸ் புத்தக நிலையம், நாகர்கோயில். நான் சம்மில். அடுத்த வாரம் சந்திப்போம்.